மீண்டும் அரங்கேறிய அந்த சம்பவம் அதிர்ந்து போன ரசிகர்கள். ரஜினி வைத்த ட்விஸ்ட். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்கும் படம் லால் சலாம். லைகா நிறுவனம் தயாரித்திருக்கும் இந்த படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி மொய்தீன் பாய் என்ற கெஸ்ட் ரோலில் நடித்திருக்கிறார். இந்த நிலையில் லால் சலாம் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் திரைப்படத்தில் நடித்த அனைத்து நடிகர்கள், நடிகைகள் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள், திரைப்பிரபலங்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். விழா தொடங்கிய சில நிமிடங்களில் அரங்கமே ஆரவாரம் செய்தது. விழா நடந்த அரங்கத்திற்குள் ரஜினி காரிலேயே வந்திறங்கினார். அவர் காரில் வருவதை பார்த்து அவரது ரசிகர்கள் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் விழா மேடைக்கு சென்ற ரஜினிகாந்த் லால் சலாம் திரைப்படம் குறித்து பேசினார். அப்போது காக்கா கழுகு கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர் பேசியது அரங்கமே அதிர்ந்தது. தற்போது விஜய்க்கும் எனக்கும் போட்டி என கூறுவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. நடிகர் விஜய் நான் பார்த்து வளர்ந்த பையன். அவரை சின்ன வயதிலிருந்தே பார்த்து வருகிறேன். தர்மத்தின் தலைவன் படப்பிடிப்பின் போது விஜயின் தந்தை என்னிடம் வந்து, என்னுடைய பையன் படித்து வருகிறான், அவனுக்கு நடிப்பின் மீது ஆர்வம் அதிகமாக உள்ளது, அவன் படித்துவிட்டு வந்தவுடன் நடிக்கலாம் என என்னை சொல்லும்படி சொன்னார். அதன் பிறகு விஜய் நடிப்பிற்கு வந்து தனது திறமையால், உழைப்பால் உயர்ந்து உள்ளார். நன்றாக நடித்து வருகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய்க்கும் எனக்கும் போட்டி என கூறுவது மிகவும் கவலை அளிக்கிறது என்றும், நடிகர் விஜய் பல மேடைகளில் எனக்கு போட்டி நான் தான் என கூறியிருக்கிறார். அதையே தான் நானும் சொல்கிறேன். அதனால் நடிகர் விஜய் எனக்கு போட்டி என்று நினைத்தால் அது எனக்கு மரியாதை இல்லை. நானும் விஜய்க்கு போட்டி என்று நினைத்தால் அது அவருக்கும் மரியாதை இல்லை. தயவு செய்து என்னுடைய மற்றும் அவருடைய ரசிகர்கள் காக்கா கழுகு கதையை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இது எனது அன்பார்ந்த வேண்டுகோள் என பேசினார். கடந்த ஆண்டு வெளியான ஜெயிலர் பட ஆடியோ வெளியீட்டு விழா நிகழ்வில் காக்கா கழுகு கதை குறித்து பேசியிருந்தார் நடிகர் ரஜினிகாந்த். தொடர்ந்து அது நடிகர் விஜயை குறிப்பிட்டு ரஜினிகாந்த் பேசியதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் லியோ பட விழாவில் இது குறித்து பேசப்பட்டது. இந்த சூழலில் ரஜினிகாந்த் அதற்கு லால் சலாம் பட ஆடியோ வெளியீட்டு விழாவில் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். தொடர்ந்து மேடையில் பேசிய ரஜினிகாந்த் பாடகர் பவதாரணியின் அகால மறைவுக்கு இரங்கலை தெரிவித்தார். தனது நண்பரும் மகளை இழந்து வாடும் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு ஆறுதல் சொல்லும் வகையில் பேசினார். கடந்த டிசம்பரில் காலமான நடிகர் விஜயகாந்த் குறித்த நினைவுகள், கவுண்டமணி, செந்தில் உடனான படப்பிடிப்பு அனுபவங்கள், குட்டி கதைகள், தனது 2 மகள்கள், லால் சலாம் உருவான விதம், இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் மற்றும் படக்குழுவினரை வாழ்த்தினார். இப்படத்தின் இசையமைப்பாளர் AR ரஹ்மான் குறித்தும் அவர் பேசியிருந்தார். இப்படத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் கௌரவ தோற்றத்தில் நடித்துள்ளார். லைகா சார்பில் சுபாஷ்கரன் படத்தை தயாரித்துள்ளார். ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தமிழகத்தில் படத்தை வெளியிடுகிறது.